ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக நாம் ஜெபித்து வருவதை போல இந்த நாளில் கூட நம் மருத்துவர்களுக்காக ஜெபிக்க போகின்றோம். பிறருடைய சுகத்திற்காக போராடுகின்ற அவர்களுடைய சுகத்திற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய வேலை ஸ்தலங்களில் பாதுகாப்பு, அவர்களுடைய குடும்பத்தினரின் பாதுகாப்பு, அவர்களுடைய சுகத்திற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். மருத்துவர்களை உண்டாக்கினது நம்முடைய கர்த்தர் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தர மருத்துவர், நம்மளுடைய குடும்ப மருத்துவர் உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் தான். ஒருவேளை அவர்தான் நம்மளுக்கு நேரடியாக சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாகவும் இருக்கலாம். ஒருவேளை மருத்துவர்கள் மூலம் நமக்கு சுகத்தை கொடுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சுகத்தை கொடுப்பதில் அவர்தான் நம்மளுடைய குடும்ப மருத்துவராக இருக்கிறார். ஆனால் இந்த பூமியில் உண்டாக்கின மருத்துவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிப்பது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இந்த நாள்கள் கூட ஜெபிப்போம். ஒவ்வொரு மருத்துவர்களையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகின்றோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு மருத்துவர்களையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவர்களை உண்டாக்கினது நீங்க தான்ப்பா. உங்களுடைய சித்தமின்றி ஒரு மருத்துவர்களும் அந்த வேலை ஸ்தலத்தில் வந்திருக்க முடியாது ஆண்டவரே. விசேஷித்த விதமாக ஆண்டவரே, எத்தனையோ காய்ச்சல்களினால் போராடுகின்ற, வியாதியினால் போராடுகின்ற ஒவ்வொருவருடைய சுகத்திற்காக ஒவ்வொரு மருத்துவர்களும் போராடி கொண்டிருக்கின்றனப்பா. அவர்களின் பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எந்த ஒரு மருத்துவர்களையும் எந்த ஒரு கிருமிகளும் அணுகக்கூடாது ஆண்டவரே. பிறரிடம் இருக்கிற தொற்று வியாதிகள், காய்ச்சல்களோ எதுகளோ மருத்துவர்களை பாதிக்கப்படாதபடி மருத்துவர்கள் மீது ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. பிறருடைய சுகத்திற்காக போராடுகின்ற மருத்துவர்களின் சுகத்திற்காக நாங்கள் போராடுகின்றோம் ஆண்டவரே. சுகம், பலன், ஆரோக்கியம் ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் உண்டாவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மருத்துவர்களை உண்டாக்கினது நீங்க தான். அவர்களுக்கு சுகம் உண்டாவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலன் உண்டாவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆரோக்கியம் உண்டாவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மருத்துவர்களையும் எந்த ஒரு தொற்று நோய்களோ வியாதிகளோ எதுவுமே அவர்களை பின்தொடரக்கூடாது, அவர்களை பற்றி பிடித்து விடப்படாதபடி அவர்களை நீங்க பாதுகாப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் சுகம் உண்டாகினதற்காக நன்றி. மருத்துவர்களின் பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகினதற்காக நன்றி. மருத்துவர்களின் குடும்பத்திற்கு சுகம் உண்டாகினதற்காக நன்றிப்பா ஆண்டவரே. மருத்துவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் செய்கின்ற ஆபரேஷன்ல எந்த ஒரு கவனக்குறைவும் வந்து விடாதபடி மருத்துவர்கள் ஞானமாய் செயல்படும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. மருத்துவர்கள் ஆபரேஷன்கள் ஞானமாய் நடக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. மருத்துவர்கள் மூலம் செயல்படுத்துகின்ற ஆபரேஷன்கள் ஞானமாய் செயல்படுத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அந்த மருத்துவமனையில் ஆபரேஷன் வார்டில் ஒவ்வொரு மருத்துவர்களின் கரங்களை பிடித்து ஆபரேஷன் வார்டில் நீங்களே செயல்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மருத்துவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மருத்துவர்கள் மூலம் செய்யப்படுகின்ற ஆபரேஷன்கள் நேர்த்தியாக செய்யப்படுவதற்காக நன்றி. மருத்துவர்களுக்கு ஒர்க் பிரஷர் இல்லாதபடி, எந்த மன அழுத்தங்களும் இல்லாதபடி மருத்துவர்களை ஆண்டவரே அந்த மனநிலையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, மருத்துவமனையில நடக்கின்ற உயிரிழப்பின் நிமித்தம் எந்த ஒரு மருத்துவர்களும் தாக்கப்படாதபடி ஆண்டவரே கர்த்தர் மருத்துவர்கள் மீது பாதுகாப்பை கொண்டு வருவீராகப்பா. பாதுகாப்பை கொண்டு வாங்கப்பா. எந்த ஒரு தாக்குதலும் மருத்துவர்களை தொடரக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, விசேஷித்த விதமாக பணத்தின் மோகத்தினால் எந்த ஒரு தவறான மருத்துவ ட்ரீட்மெண்ட்கள் நடக்காதபடி மருத்துவர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மருத்துவர்கள் பயப்படுகின்ற பயம் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் வருவதற்காக நன்றி ஆண்டவரே. பணத்தின் மோகத்தினாலோ பணத்தின் நோக்கத்தினாலோ யாருக்குமே எந்த ஒரு தவறான ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் நடக்காதபடி ஆண்டவரே ஏசப்பா நீங்க தான் பாதுகாக்கணும். கர்த்தர் காண்கிறார் என்ற உணர்வு ஒவ்வொரு மருத்துவர்களுக்கு உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மருத்துவர்களுக்கு உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. பண நோக்கத்தினால மருத்துவமனையில் எந்த ஒரு ஆண்டவரே பணத்தின் மோகத்தினால பணத்தின் ஆசையினால பணம் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாரும் எந்த ஒரு தவறான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்காதபடி, வீணான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து மக்களை ஆண்டவரே பணத்தை புடுங்காதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே.
விசேஷித்த விதமாக மருத்துவர்களின் பிள்ளைகள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும், மருத்துவர்களின் மனைவி மீது பாதுகாப்பு உண்டாகட்டும், மருத்துவர்கள் எல்லார் போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பு உண்டாகட்டும், மருத்துவமனையில் இருக்கும் பொழுது பாதுகாப்பு உண்டாகட்டும், அவர்கள் சாலையில் செல்லும் பொழுது பாதுகாப்பு உண்டாகட்டும், எல்லா இடத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்கள் மேல் தங்கி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷித்த விதமாக பெண் மருத்துவர்கள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்பா. தேசத்துல எத்தனையோ பெண் மருத்துவர்கள் மீது ஆண்டவரை அவர்களை ஆண்டவரை தவறான நோக்கத்தோடு ஆண்டவரை மனிதர்கள் ஆண்டவரை பயன்படுத்தின காரியத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு செவிலியர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரை நோயாளிகள் தவறா பயன்படுத்தக்கூடாது, உயர் பதவியில் இருக்கிற மருத்துவர்கள் தவறா பயன்படுத்தக்கூடாது. பெண் செவிலியர்கள் மீதும் பெண் மருத்துவர்கள் மீதும் ஒவ்வொருவரோட மீது பாதுகாப்பு உண்டாக ஆண்டவரே. சகோதரத்துவத்தோடு பார்க்கக்கூடிய ஆண்டவரே அந்த எண்ணத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. விசேஷித்த விதமாக பெண்கள் மீது பெண் மருத்துவர்கள் மீது பாதுகாப்பை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி. அவர்கள் ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் இருந்து வீட்டுக்கு செல்லும் பொழுதும், வேலை ஸ்தலத்தில் இருந்து அவர்கள் தங்கியிருக்க இடத்திற்கு செல்லும் பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பெண் செவிலியர்கள் மீது ஒவ்வொரு பெண் மருத்துவர்கள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. விசேஷித்த வட மாநிலங்கள்ல எத்தனையோ காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்பா. எத்தனையோ மருத்துவர்கள் ஆண்டவரை பாலியல் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட அவல நிலைகளை நாங்கள் பார்த்தோம் அப்பா. அதே போன்ற காரியங்கள் எங்கள் தேசத்தில் ஏற்படாதபடி பாதுகாப்பை கொடுப்பீராக ஆண்டவரே. பெண் செவிலியர்கள் மீது பாதுகாப்பு உண்டாகிவிட்டதற்காக நன்றி. பெண் மருத்துவர்கள் மீது பாதுகாப்பு உண்டாகிவிட்டதற்காக நன்றி. விசேஷ விதமாக மருத்துவமனையில வேலை செய்கின்ற துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அவர்கள் எல்லா காரியங்களையும் கையாள வேண்டியதாக இருக்கிறது ஆண்டவரே. எல்லா அழுக்கான காரியங்களையும் கையாள வேண்டியதாக இருக்கிறன்றப்பா. அவர்களை எந்த ஒரு நோய் தொற்றுகளும் அணுகாதபடி கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்கள் மேல் தங்கி இருப்பதற்காக நன்றி அப்பா. மருத்துவர்களை பாதுகாத்ததற்காக நன்றி. பெண் மருத்துவர்களை பாதுகாத்ததற்காக நன்றி. செவிலியர்களை பாதுகாத்ததற்காக நன்றிப்பா. துப்புரவு தொழிலாளர்கள் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.